அனைத்து தாய்மார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து தாய்மார்களும் தங்களது குழந்தைகளுக்கு சுட சுட உணவு கொடுப்பார்கள் என்பது கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாயாக இருந்து அந்த பள்ளிக்கு வருகின்ற அந்த ஆரம்ப பள்ளிக்கு வருகின்ற அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு தாயாக இருந்து சுட சுட உணவு வழங்குகின்ற நமது முதல்வர் அவர்கள் அந்த காலை உணவு திட்டத்தை வழங்கி இருக்கின்றார். அந்த காலை உணவு திட்டம் வழங்குகின்ற அந்த திட்டம் என்பது எந்த தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல்வர் 5000 கொடுத்து விட்டார் 5000 கொடுத்து விட்டார் என்று இந்த அவையிலே கூப்பாடு போட்ட அந்த தலைவர்களெல்லாம் இன்று வரவில்லை. ஆனால் அந்த காலை உணவு திட்டத்தை ஏன் இவர்கள் பாராட்டவில்லை, பாராட்ட மனமில்லை? அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த நமது முதல்வர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி சத்துணவை பற்றி இன்றும் பேசுகிறோமோ நாளையும் பேசுவோமோ, அதுபோல இந்த காலை உணவு திட்டத்தை தமிழ் சமுதாயம் இருக்கும் வரை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பாராட்டி கொண்டே இருக்கும் என்று இந்த நல்ல நேரத்தில் மாண்புமிகு முதல்வர்களை பாராட்டுவதோடு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த டிசம்பர் மாதம் ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணை மதுரை, திண்டுக்கல், தேனி 3 மாவட்டத்தில் உள்ள கல்லர் சீரமைப்பு துறை சார்பாக பள்ளிகளில் ஆசிரியர் பணியிட பற்றாக்குறையை அந்த பள்ளி மேலாண்மை குழுவே தேர்வு செய்து கொள்ளலாம், அதற்குண்டான தொகுப்பூதியம் அரசு வழங்கும் என்ற ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணை மூலம் ஏறக்குறைய திண்டுக்கல், தேனி, மதுரை மாவட்டத்தில் உள்ள கல்லர் பள்ளிகளுக்கு 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அந்த பள்ளிகளில் செயல்பட்டு வருகிறது. எனவே அந்த பள்ளி மாணவர்கள் சார்பாகவும் எனது தொகுதி மக்களின் சார்பாகவும் நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் நாங்கள் எப்பொழுது கைதூக்கினாலும் உடனே எங்களுக்கு அந்த பேசுகின்ற வாய்ப்பை வழங்கிய மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு எனது தொகுதி மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, வருகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக நமது மாண்புமிகு தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடும் புரட்சி தலைவி அம்மா ஆசியோடும் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அவர்களை வாழ்த்தி, எங்கள் அண்ணன் OPS அவர்களின் வாழ்த்துக்களோடு நான் நன்றி கூறி எனது தொகுதி மக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரும் தேர்தலிலும் வெற்றி பெற்று மீண்டும் முதல்வராக மு.க. ஸ்டாலினே வர வேண்டும் என்று OPS ஆதரவு MLA ஐயப்பன் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். தமிழக முதல்வரை சட்டப்பேரவையில் புகழ்ந்து பேசி MLA ஐயப்பன் சரண்டர் ஆன அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். சற்று நேரத்திற்கு முன்னதாக முன்னாள் முதலமைச்சர் OPS முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்தார். OPS உடைய ஆதரவு MLA முதலமைச்சரை சட்டப்பேரவையில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வணக்கம். 2021-26 இந்த ஆட்சி காலத்துடைய கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இது கடைசி நாள். முதலமைச்சர் உரையாற்றி முடித்த பின்பு அனைத்து சட்டமன்ற குழு தலைவர்கள், அதாவது ஒவ்வொரு கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர்களும் பேசினார்கள். அதிமுக இன்றைய இந்த முதலமைச்சருடைய பதிலுரையையும் நிதியமைச்சருடைய பதிலுரையும் புறக்கணித்த நிலையில் OPS உடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வரக்கூடிய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் இன்று அவையில் கலந்து கொண்டு ஒவ்வொரு சட்டமன்ற குழு தலைவருக்கும் பேச வாய்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் OPS ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வரக்கூடிய ஐயப்பனுக்கும் அந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டது. அவரை அழைக்கும் போது கூட சபாநாயகர் மாண்புமிகு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் என்றுதான் அழைத்தார். அதன் பிறகாக பேசிய ஐயப்பன், முதல்வர் 5000 ரூபாய் கொடுத்ததால் 5000 ரூபாய் கொடுத்து விட்டார் என்று கூப்பாடு போட்டவர்கள் இன்று அவைக்கு வரவில்லை. ஆனால் காலை உணவு திட்டத்தை ஏன் இவர்கள் பாராட்ட அவர்களுக்கு மனமில்லை? அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் நம்முடைய முதலமைச்சர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி சத்துணவு திட்டத்தை பற்றி இன்றும் பேசுகிறோமோ நாளையும் பேசுவோமோ, அதுபோல காலை உணவு திட்டத்தை தமிழ் சமுதாயம் இருக்கும் வரை நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை பாராட்டி கொண்டே இருக்கும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டுகளை
பாராட்டி பேசினார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தான் தொடர்ந்து ஆட்சிக்கு வர வேண்டும், அடுத்து அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வர வேண்டும் என்று பாராட்டி பேசினார். குறிப்பாக ஜெயலலிதா இருக்கும்போது கூட அதிமுக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் பார்த்து கூட பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயப்பன் மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வர வேண்டும் என்று பாராட்டி இந்த அவையில் பேசியிருக்கிறார். குறிப்பாக ஓபிஎஸ் உடைய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு என்ன என்று இதுவரை நமக்கு தெரியாத நிலையில் காலையில் கூட தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயப்பன் இன்று முதலமைச்சரை அவையில் புகழ்ந்து பேசியிருக்கிறார். குறிப்பாக குழந்தைகளுக்கு தாயாக இருந்து உணவு வழங்குகின்ற முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை வழங்குகிறார். அவர்கள் எந்த தேர்தலில் ஓட்டு போட போகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் 4 நாட்கள் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தொடரில் 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவது குறித்து அதிமுக பேசியது. அதற்கெல்லாம் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தேர்தலை மனதில் வைத்தெல்லாம் இந்த லேப்டாப்களை வழங்கவில்லை, மாணவர்களுடைய வாக்குக்காக நாங்கள் லேப்டாப்களை வழங்கவில்லை என்று பதிலளித்து பேசினார்கள். அப்போது கூட திமுக அமைச்சர்கள் கூட நாங்கள் காலை உணவு திட்டம் வழங்குகிறோம், அந்த மாணவர்கள் எங்களுக்கு எங்கே ஓட்டு போட போகிறார்கள், அவர்களுக்கு 18 வயது நிரம்பிவிட்டதா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். திமுக அமைச்சர்களுடைய கருத்தை ஆதரித்து பேசும் வகையில் ஐயப்பனும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பனும் இந்த கருத்தை பேசியிருக்கிறார். அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரக்கூடிய ஐயப்பன் எதிர்கட்சியாக, அதாவது அதிமுகவுக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருக்கிறார் ஐயப்பன். அவர் தற்போது இந்த அவையில் முதலமைச்சரை புகழ்ந்து பேசியிருக்கிறார். குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை மீண்டும் அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று அவையில் பாராட்டி பேசியிருக்கிறார். ஓபிஎஸ் உடைய இந்த சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு என்னவென்று தெரியாத நிலையில் வேறு என்ன ஐயப்பனுடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது என்பது குறித்தும் தெரியாத நிலையில் திடீரென்று முதலமைச்சரை உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பாராட்டி அவையில் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது.